போன எபிசோட் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, ஹீரோவை தப்பாக நினச்சிட்டு ஹீரோவோட கர்ச்சீப் எடுத்து நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சுக்குவாங்கள்ல. வேறு ஏதோ பொண்ணு நினச்சி அதனால் வந்துட்டு அந்த கர்ச்சீப்பை க்ளீன் பண்ணி நம்ம ஹீரோகிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருப்பாங்க. கொண்டு போய் கொடுக்கலாம், இவன் என்ன நினைப்பான்னு தெரியல அப்படின்னு சொல்லி போன எபிசோட் வரைக்கும் முடிச்சிருப்போம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க அதுக்குள்ளே ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கானா, ஓடியாந்து என்ன சொல்லுவானா, டேய் மச்சான் ஃபீல் மேலே அந்த பொண்ணு சொன்னிச்சில்லடா, அதெல்லாம் தப்புன்னு சொல்லி நிரூபிச்சிட்டாங்கடா, அதை எடுத்து அவனை கண்டுபிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சிட்டாங்கடா, இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடா அப்படின்னு சொல்லுவான். அது ஹீரோ வந்து எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது, யாரோ திருடினவன் என் பேரில் பழி போட்டு அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான். ஹீரோயின் வந்துட்டு அந்த கர்ச்சீப்லாம் க்ளீன் பண்ணால அதை கொண்டு போய் ஹீரோட்ட கொடுக்கணுன்னு அவங்க ஸ்விம் பண்ணுற இடத்துக்கு போவாள். அங்கே போய் வந்துட்டு ஹீரோவுக்கு பேரும் தெரியாது, அதனால் அங்கே போய் அவங்கக்கிட்ட விசாரிப்பாள். அவங்க யாருமே வந்து எனக்கு தெரியாது, அவன் யார் பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியாதுங்க, அவன் டாலாக இருப்பான், தாடை பெருசாக இருக்கும், அவன் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஜூனியர் பசங்க வந்துட்டு அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் கரெக்டாக அந்த டைமில் ஹீரோ வந்துட்டு நீ என்னையா தொலைவிட்டுருக்குற அப்படின்னு கேட்பான். ஆமாம் உன்னை தான் தேடிட்டுருக்கேன், சாரி அப்படின்னு சொல்லுவாள் ஹீரோயின். சாரிலாம் எனக்கு வேணாம், என் கர்ச்சீப் எனக்கு திருப்பி கொடு, அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கர்ச்சீப் உனக்கு தெரியுமா, நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட கேட்டேன், ஏன் நீ இப்படி தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் நான் தெரியாமல் பண்ணிட்டேன், அதனால தான் சாரி கேட்க வந்தேன், அதனால தான் உன்னோட கர்ச்சீப்பை துவைச்சி அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். என்ன என் கர்ச்சீப்பை துவைச்சி அயன் பண்ணி அவனை யார் துவைக்க சொன்னது என் கர்ச்சீப்பை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கோவமாக கேட்பான். அதுக்கு வந்து ஹீரோயின் என்னப்பா கர்ச்சீப்பை துவைச்சி அயன் பண்ணி கொடுக்கறது தப்பா அப்படின்னு சொல்லுவான். உன்னை துவைக்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து கர்ச்சீப்பை பிடுங்குவான் ஹீரோ கர்ச்சீப்பை வேகமாக பிடுங்கும்போது ஹீரோயின் வந்துட்டு தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்க. ஹீரோயின் விழுந்தோடனே ஹீரோ காப்பாற்றுறதுக்காக என்னடா பண்ணுறது, காப்பாற்றி அவன் போயிட்டு குதித்து ஹீரோயினை காப்பாற்ற போவான். காப்பாற்றும் போது வந்துட்டு அவனால் தூக்க முடியாது. அப்புறமேல வந்து அவள் பயப்படுறாங்கட்டு நீ நில்லு, இங்கே தண்ணி நிற்கிற இருந்தால் இருக்கும், நில்லு அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூக்கி நிற்க பாப்பா, அவனால் நிற்க முடியாது. அப்புறம் நம்ம ஹீரோ தூக்கி இருக்கும்போது பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஹீரோயினை க்ளோஸில் பார்க்கும்போது அவன் சைல்டுஹுட் ஞாபகம் வரும். சைல்டுஹுட்டில் ஒரு பொண்ணு வந்து ஹீரோவை காப்பாற்றிருக்கோம். அந்த பொண்ணு ஃபேஸ் மாதிரியே நம்ம ஹீரோயின் ஃபேஸும் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சைல்டுஹுட் மெமரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். சைல்டுஹுட்டில் நம்ம ஹீரோயினுக்கு வந்து காப்பாற்றுறதுனால ஹீரோவை காப்பாற்றினால ஹீரோயின் 2 பேரும் நல்லா ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அதை ஹீரோயின் அந்த பிரச்சனைனால வேறு பக்கம் மாற்றி போயிருப்பாள். ஆனால் வந்து இந்த சீனை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து இவ தான் ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்து அது நீ தானே அப்படின்னு கேட்பான். அதோட இந்த சீசன் முடிஞ்சிடும். ஆனால் சைல்டுஹுட் ஹீரோ ரொம்ப அழகாக இருப்பான். நம்ம ஹீரோயின் தூக்கி வச்சுட்டு அவன் சைல்டுஹுட் மெமரியிலேயே இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மீ, சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மீ.